இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம மேரேஜ் பற்றி பார்க்கலாம். கல்யாணம், மேரேஜ் ஆகாத பிள்ளைங்களுக்கு இந்த மேரேஜை குறித்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். கல்யாணம் ஆன பிள்ளைகள் மேரேஜை நினைக்கும் போது அவங்கவுங்க மேரேஜை குறித்த நிறைய மெமரிஸ் நம்ம இருக்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேரேஜை யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்க்கலாமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் ஆதியாகமும் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லியிருக்காரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல மேரேஜை நடத்தியிருக்கார். இந்த கர்த்தர் மறுபடியும் மனிதனாக உலகத்துக்கு வரும்போது செய்த முதல் மிராக்கிளும் மேரேஜ் தான். கானா ஊரில் நடந்த அற்புதம் தான் அவர் செய்த முதல் மிராக்கிள். கானா ஊரில் ஒரு மேரேஜ், அதில் அவரும் அவங்க அம்மாவும் அந்த மேரேஜுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அந்த மேரேஜில் திராட்சை ரசம் குறைவுபட்டிருந்தது. இந்த காரியத்தை அந்த விருந்தில் மேரேஜை ஒழுங்கு பண்ணவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாருக்கு சொல்கிறார். அவர் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விருந்து பரிமாறுகிறவர்கள்ட்ட பார்த்து இந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க, அதுக்கப்புறம் அதை பரிமாறுங்க விருந்துக்கு வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அவங்களும் சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசமாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போய் அதை சர்வ் பண்ணும்போது பார்த்தா அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியிருக்கு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குது, முன்னிருந்ததை பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்மிடத்தில் நம்ம குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் ஒருவேளை காலையிலேருந்து அந்த பிரச்சனை ஈவினிங்குள்ளே கூட சால்வ் ஆகலாம். அந்த மாதிரி சின்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம், இல்லை டைவர்ஸ் லெவலுக்கு கூட கொண்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட அறிவிக்கிறோமா? ஒருவேளை அறிவிச்சிருந்தா கூட அவர்கிட்ட ஏதோ ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு நம்முடைய வேலைகளை நம்ம செய்ய பார்க்குறோம். ஒன்று நாமவே அதை சரி செய்ய பார்க்குறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வேலைகளை செய்ய பார்க்குறோம். அப்படி இல்லை. இந்த மிராக்கிளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பரிமாறுகிறவர்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு செய்கிறத பார்க்குறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லிவிட்டு, நம்ம பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அவருடைய கைடன்ஸை நம்ம கேட்கணும். இதை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, வார்த்தையாகி ஆண்டவர் இல்லையா, அவர் வார்த்தையாகி அந்த வேதத்தை கொடுத்துருக்காரு, அதுலேருந்து நம்மளோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகளை அவர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம், அந்த பிரச்சனைகள் நம்ம சால்வ் ஆகிறத பார்ப்போம். இந்த மிராக்கிளில் பாருங்களேன், அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லனா ஏதாவது வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி இல்லை எங்கேயாவது வாங்கிட்டு அந்த கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகும்போது அது எவ்வளோ பெஸ்ட்டாகப்படுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஒருவேளை நீங்களே கூட அந்த காரியத்தை சரி செய்யலாம், ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும்போது தான் அது எப்படி ஆகும்னா, முன் இருந்ததை பார்க்கலும் அது ரொம்ப விசேஷ விதமாக அன்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி
இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரு ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூட ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அவங்க அறிந்த பிள்ளைகளோ அவங்க அறியாத பிள்ளைகளோ அவங்க வீடுகளில், அவங்க கணவன் மனைவி அந்த உறவுகளில் பிரச்சனைகளை உங்கள் சமூகத்தில் வைக்கிறாங்கப்பா. ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுங்க, அவங்கள வழி நடத்துங்க சாமி. அவங்கள மன்னிங்க. உங்களுக்கு சொல்லாமல் செஞ்சுருந்தாலும் சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க செய்து கொண்டிருந்தாலும் மன்னிச்சிடுங்கப்பா. இன்றைக்கி இந்த பிள்ளைகள் எல்லாம் மனதார இந்த காரியத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறாங்க சாமி. நீங்கள் அதை கைட் பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுங்க சாமி. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் சாமி. நீங்கள் இந்த பிள்ளைகளை இணைத்திருக்கீங்க, யாரும் பிரிக்கக்கூடாது சாமி. இந்த பிள்ளைகள் மறுபடியுமாய் சுகித்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக சாமி. நீ நிச்சயமாய் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைட்ட நாமத்தை கேட்குறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். God bless you.